இப்போ நெறியாளர் வந்து நம்ம விஜய் சேதுபதி சொல்கிறது மட்டும் சொன்னார்னா, இது ஒரு மினி ஹார்ட் அட்டாக் தான், ஒரு லிட்டில் ஹார்ட் அட்டாக் தான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஹார்ட் அட்டாக் வர்ற அளவுக்கு ஒரு உயிர் சேதம் ஏற்படக்கூடிய அளவுக்கு அந்த போட்டி வந்து அது அது எனக்கு என்னமோ அது ஒரு விளையாட்டாகவே எனக்கு படவே இல்லை. அது அதாவது நீங்கள் உங்கள் தரப்பில் இருக்கட்டும், மனிதாபிமான தரப்பில், அதாவது விஜய் சேதுபதி மனுஷன்தான், எல்லாருமே மனுஷன்தான். அதை பார்க்குற எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதுக்கான ரொம்ப ஒரு என்ன சொல்ல அனுதாபங்கள் வந்துச்சு. ஒரு சைடு வந்து கோபங்கள் வந்துச்சு, ஒரு சைடு வந்து நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு. ஆனாலும் அதில் பாருங்கள், பாரு பண்ணது தப்பா, சாண்ட்ரா பண்ணது தப்பா, இந்த கேள்வியும் அங்கே எழும்பிக்கிட்டு தான் இருக்குது. அவங்க வந்து நடிக்கிறாங்கன்றத பாருடைய தரப்பாக இருந்துச்சு. ஆனால் பாரு திட்டமிட்டு செஞ்சிட்டாங்க கோவத்தில் அப்படின்றது அவங்க தரப்பில் இருந்தது. இதை வந்து ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறது எப்போவுமே பொதுமக்களாக இருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் இந்த இடத்துல அது வந்து தவறானது. ஏன்னா ஒரு போட்டியை வைக்கக்கூடிய அந்த நிறுவனம் தான் அதை வந்து முழுமை பொறுப்பேற்கணும். ஏன்னா இப்போ விஜய் மேட்டரை எடுத்துங்க. விஜய் என்ன பண்ணார், அங்கே போய் பேசினார். அவர் வந்து ஒரு கட்சி தலைவர். ஆனால் கட்டமைப்புன்றதை அவர் தானே பண்ணியிருக்கணும். அந்த உயிரிழப்பு ஏதோ ஒன்று ஏற்பட்டிருந்தால் அது அவர் தானே பொறுப்பு. அப்படின்றது தானே இன்னைக்கு சிபிஐ வழக்கு வரைக்கும் போயிருக்கு. அதே போல தான் இதையும் நம்ம பார்க்கணும். இனி வரக்கூடிய காலங்களில் இதை பற்றியான விஷயங்களை ரொம்ப விழிப்புணர்வோடு இதை நடத்தணும்.